ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் வச்சு திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்ல மிளகு, அதுக்கப்புறம் 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் கடல் பாசி ஒரு பீஸு, 2 இந்த பிரியாணி மசாலான்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கேஷ்யூ நட், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா, இதெல்லாம் போட்டு பவுடர் ஃபார்மில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் பிரியாணி மசாலா. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் போட்டுட்டு நம்ம நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டு அது கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டு வச்சுருக்க பேஸ்ட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் போட்டு வதக்கிட்டு 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, காரத்துக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஷ்ரூமை தட்டிட்டு மஷ்ரூம் இது மாதிரி நீட்டாக வெட்டி போடுங்க. அப்போ தான் குலையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வச்சு அதை ஊற்றிட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்க தண்ணி அதுக்கு ஈடு கட்டி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை உள்ளே போட்டுட்டு நம்ம அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர வரும்போது தம் போட்டுருங்க. தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஜீரக சம்பா ரைஸ் திண்டுக்கல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பபாய்.